ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்தான். அதை மாதிரி நம்ம மணி சேவிங் சொல்லிட்டு நம்ம அதுவும் அது பற்றின விஷயமும் அது உண்டு. நமக்கு இது மாதிரி செய்யும்போது நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கை செலவுக்கான இதை நம்மளும் காசு சேர்த்துக்கிற மாதிரியும் செஞ்சுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா, நம்ம சாரியோட முந்தி பக்கத்தை பார்க்குறோம். அதில் இது ப்ளவுஸ் அட்டாச் ஆகுது. ப்ளவுஸை நான் கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு 2 இன்ச் அளவுக்கு இந்த சுங்கு போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னா, இப்போ நூல் நான் எப்படி இழுக்கிறேன்னு பாருங்கள். அதில் லைட்டாக தான் இருக்கும். அந்த அளவு இருந்தால் விரல் நம்ம இழுத்து நம்ம முடிச்சு போடுறதுக்கு நமக்கு முடியாது. 1 இன்ச்சு ஒரு 1.5 இன்ச்சு தான் அதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆனால் 2 இன்ச்சு அளவுக்கு நம்ம அது இல்லைன்னா நம்ம நம்ம டெய்லர் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவு இல்லைன்னா நம்ம வீட்டில் பிள்ளைங்க ஸ்கேல் அளவு இருக்கும் இல்லையா, அந்த அளவு வச்சு நம்ம கண்டிப்பாக 2 இன்ச்சு இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி நம்ம பெரிய பல் சீப்பு வச்சுட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது அந்த நூல் ஈஸியாக விட்டு பிரிஞ்சு வந்துடும். நம்ம கையால் இழுத்தோம்னா அது சிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சீப்பாலையும் ரொம்ப கடினமாக இழுக்காமல் மெதுவாக இழுத்தோம்னா, இப்போ நான் செய்கிறத நீங்களே பாருங்கள் வீடியோவில். இந்த மாதிரி மெதுவாக ஈத்தோம்னா இந்த துண்டு துண்டு பீஸ் அழகாக வந்துடும். ஒரு இழையை நீட்டாக நம்ம ஈத்தரலாம். இப்போ நான் டைலிங் பண்ணுறதுனால இந்த நூலை நான் கொத்து கொத்தாக ஈத்துறேன். எனக்கு ஓரளவு கணக்கு தெரியும். புதுசாக செய்கிறவங்க டெய்லரிங் தெரியல அப்படின்னும் போது நம்ம ஒரு இழையாக பார்த்து இழுக்கணும். நம்ம நிறைய ஈத்துட்டோம்னா புடவை ரொம்ப குறுக்கில் இழை சரியில்லாமல் சில பட்டில் புடவையிலையோ சாதா பட்டு புடவையோ இழுக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால கண்ணாமலான்னு ஈத்துறாமல் நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்து கொஞ்சம் நிதானமாக அந்த மாதிரி செய்யணும். கண்ணாமலான்னு ஈத்துட்டோம்னா அந்த இழை குறுக்கில் போயிடுச்சுன்னா நீட்டாக கோடாயிட்டு சேரீயை கெடுத்துரும், வீணாக போயிடும் சேரீயை. அந்த அளவு கூட மாறிடும். அதனால் இப்போ நான் செய்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. டெய்லரில் இருக்கவங்க வேறு இந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு தெரியும், பழக்கம் இருக்கும். அதனால தான் நான் திரும்பவும் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நான் அந்த பட்டு இதோட 2 முனையும் இப்போ கட் பண்ணிவிட்டு நூலை அதுமாரி கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவு ரெடி பண்ணிக்கிட்டேன். இது நான் முதல் தரம் தான் செய்கிறேன். இதை போடணுன்னு எனக்கு ஆசையாக இருந்ததுனால ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு போடும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நம்ம விரலில் சுற்றி நம்ம அதை மாதிரி இழுக்கணும் அந்த அளவுக்கு. அப்படி போடும்போது ஆரம்பத்தில் எல்லாமே நம்ம பூ கட்டுறது எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கற்றுப்போம் இல்லையா, அதே போல் தான் எதுவுமே. இந்த அளவு போதுன்ட்டு நான் இந்த அளவு கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் நீட்டாக சொங்கு தொங்கணும், இன்னும் மணி இனி கோக்கணும் டிசைன் வச்சு அப்படிங்க நினச்சிங்கன்னா இன்னுமே நம்ம நிறைய எடுத்து விட்டுக்கணும், ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு அளவுக்கு. ஆனால் அது பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த அளவு நார்மல் அளவுன்றதுனால நான் இந்த அளவு நான் செஞ்சுக்கிட்டேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நம்ம அதை மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா, பெரிய பெரிய கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆரி ஒர்க் போடுறாங்க இல்லையா, அந்த ப்ளவுஸ் போடுற இடம், அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 150 அளவுக்கு இந்த ரேஞ்ச் வாங்குறாங்க. இதை நம்மளே இதுமாரி போட்டுக்குது, நமக்கும் நம்ம காசை நம்ம மிச்சம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேறு ஏன்னா அக்கம் பக்கத்துலேயும் கேட்டால் போட்டு கொடுத்தோம்னா நம்ம நம்ம இதுக்கு எவ்வளவோ நமக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம காசு வாங்கிக்கலாம். என் ஃப்ரெண்டே என்ன நான் போடுறத பார்த்துட்டு கேட்டாங்க, அவங்களுக்குமே நான் செஞ்சு தரலாம் அப்படின்னு இருக்கேன். நமக்கு எவ்வளோ ஓகேவோ நம்ம காசு வாங்கிக்கலாம். இருக்கிற இடத்துக்கு இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி, சேரீக்கு தகுந்த மாதிரி, வேறு ஏன்னா மணிகினே நீங்கள் கோர்த்து செஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். நான் அந்த மாதிரி மணி எதுவும் கோர்த்து செஞ்சேன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்டும் கேட்டாங்க, அது செஞ்சு கொடுத்தேன்னா அந்த வீடியோவும் கண்டிப்பாக போடுறேன். இது ஒரு பயனுள்ள வீடியோவாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.